அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமாய் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் உனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சேட்டையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. சேட்டையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தேருந்தன் சரீரத்தில் அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில் அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் பதராக்குமே என் தேவனே. உலகத்தால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் பதராக்குமே என் தேவனே.
என்னையும் அருளிடும், எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும், என் தேவனே யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால், அழுகையின் பிடியில் நின்று. மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால், அழகையின் படியில் நின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால், அழகையின் பிடியில் நின்று. மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால், அழகையின் பிடியில் நின்று. என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். அருள் நிறைந்த இறை அரியணையே துணியுடன் அணுகி செல்வோம். அருள் நிறைந்த இறை அரியணையே துணியுடன் அணுகி செல்வோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால், அழுகையின் பிடியில் நின்று. மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால், அழகையின் பிடியில் நின்று. போர்க்கவசம் என் தலை கவசம், இயேசு திரு இரத்தம். போர்க்கவசம் என் தலை கவசம், இயேசுவின் திரு இரத்தம். தீய ஆவி அணுகாது,
ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால், அழகையின் பிடியில் நின்று. மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால், அழகையின் பிடியில் நின்று. சாவுக்கேதுவான கிரியை நீக்கி பரிசுத்தமாக்கும் ரத்தம். சாவுக்கேதுவான கிரியை நீக்கி பரிசுத்தமாக்கும் ரத்தம். ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால், அழகையின் பிடியில் நின்று. மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால், அழகையின் பிடியில் நின்று. சுத்திகரியும் தூய்மையாக்கும் வாழ்நாளெல்லாம் தினமும். சுத்திகரியும் தூய்மையாக்கும் வாழ்நாளெல்லாம் தினமும். நன்மையான காரியங்கள் நமக்காய் பிரிந்து பேசோ. நன்மையான காரியங்கள் நமக்காய் பரிந்து பேசோ. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால், அழகையின் பிடியில் நின்று. மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால், அழகையின் பிடியில் நின்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, 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 விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே. இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, 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 விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே. இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, ரத்தமே, ரத்தமே.
கழுவிடும் நம் இயேசுவின் இரத்தமே. மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் இரத்தமே. மகா வியாகுல வேதனையா வேர்வை இரத்தமாய் வெளிவந்ததே. மகா வியாகுல வேதனையா வேர்வை இரத்தமாய் வெளிவந்ததே. இயேசு இரத்தமே இரத்தமே இரத்தமே, இயேசு இரத்தமே இரத்தமே இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த இரத்தமே. இயேசு இரத்தமே இரத்தமே இரத்தமே, இயேசு இரத்தமே இரத்தமே இரத்தமே. மனசாட்சியை சுத்திகரித்திடும் நம் இயேசுவின் இரத்தமே. மனசாட்சியை சுத்திகரித்திடும் நம் இயேசுவின் இரத்தமே. மனவேதனை நீக்கிடுமே, சாபமெல்லாமே போக்கிடுமே. மனவேதனை நீக்கிடுமே, சாபமெல்லாமே போக்கிடுமே. ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. பரிசுத்த ஸ்தலமதில் சேர்த்திடும் நம் இயேசு ரத்தமே. மகா பரிசுத்த ஸ்தலமதில் சேர்த்திடும் நம் இயேசு ரத்தமே. மகா பிரதான ஆசாரியராய் நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே. மகா பிரதான ஆசாரியராய் நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே. மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே. மகா வியாகுல வேதனையாய் வேர்வை ரத்தமாய் வெளிவந்ததே. மகா வியாகுல வேதனையாய் வேர்வை ரத்தமாய் வெளிவந்ததே. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே.
ரத்தமே, இயேசு ரத்தமே, 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 இயேசுவின் ரத்தமே, இயேசுவின் ரத்தமே, இயேசுவின் ரத்தமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீர் சாத்தானை ஜெயித்திடும் பலனளித்தீர். சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீர் சாத்தானை ஜெயித்திடும் பலனளித்தீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கழுகை போல என்னை எழும்ப செய்தீர், உயரங்களில் என்னை பறக்க செய்தீர். கழுகை போல என்னை எழும்ப செய்தீர், உயரங்களில் என்னை பறக்க செய்தீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. பனையை போல என்னை செழிக்க செய்தீர், கேதுரு போல் என்னை வளர செய்வீர். பனையை போல என்னை செழிக்க செய்தீர், கேதுரு போல் என்னை வளர செய்தீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீர் சாத்தானை ஜெயித்திடும் பலனளித்தீர். சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீர் சாத்தானை ஜெயித்திடும் பலனளித்தீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. பனையை போல என்னை செழிக்க செய்தீர், கேதுரு போல் என்னை வளர செய்தீர். பனையை போல என்னை செழிக்க செய்தீர், கேதுரு போல் என்னை வளர செய்தீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கழுகை போல என்னை எழும்ப செய்தீர், உயரங்களில் என்னை பறக்க செய்தீர். கழுகை போல என்னை எழும்ப செய்தீர்,
உயரங்களில் என்னை பறக்க செய்தீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை ஆராதனையிலும் தேவன் நம்மை கொண்டு வந்ததற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆமென். இந்த நாளை காணாமல் எத்தனையோ பேர் மரித்து போனார்கள். தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய நாட்களை நமக்கு ஆசீர்வதித்து இந்த மாலை வேளை தேவன் நம்மை கொண்டு வந்ததற்காக நம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நம்ம எல்லாரும் ஒரு மனதாக கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய பிரசன்னத்தினாலே தேவன் நம்மை இந்த மாலை வேளை நிரப்பும்படியாக கொஞ்ச நேரம் எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு Hallelujah, 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 hallelujah. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவியிருள் வந்து மூடிட பொழுது பட்டு ராவியிருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கீட்டி சேர்வேன் வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே நான் உமதண்டையில் இன்னோலருகி சேர்வதே என் ஆவல் பூமியில் இன்னோலருகி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆயக்காரனும் பரிசேயனும் ஆலயத்துக்கு வந்தார்கள். ஆனால் ஆயக்காரன் தூரத்தில் நின்று மார்பில் அடித்துக் கொண்டு பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னார். பரிசேயனோ தான் செய்த நீதியான காரியங்களை என்னை விட ஒருவரும் இல்லை என்பதை வெளிப்படுத்தத்தக்கதாக தன்னை உயர்த்தி காண்பித்தார். தேவனுடைய பார்வையில தேவனுடைய சமூகத்தில் வரும்போது தன்னை தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு தன்னை தனிமையாக பெற்றோர்கள் கைவிடப்பட்ட நேரத்திலும் கர்த்தர் அவனை கைவிடாதபடி வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் என்னை இழுத்து கொள்ளும், அப்பொழுது நானும் பின்னே
ஓடி வருவேன் என்று சொன்னது போல யாக்கோப்பை ஆண்டவர் தம்முடைய பக்கமாக இழுத்து கொண்டார். இரவு முழுவதும் தேவன் தம்முடைய பிரசன்னத்தினால யாக்கோப்புக்கு தம்மை வெளிப்படுத்தினார் தகப்பனாக. ஆமென். கைவிடாதவராக, சொன்னதை செய்யும் அளவு நிறைவேற்றுகிறவராக, எந்த ஒரு சேதம் வராதபடி நான் உன்னை நடத்துவேன். இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. யாக்கோப்பு இதுவரை பார்க்காத ஒரு அதிசயத்தை கர்த்தரோடு தங்கி இருக்கும் போது, தேவனுடைய பக்கமாய் வரும் பொழுது கர்த்தர் அவருக்கு ஒரு அதிசயமான காரியங்களை காட்டினார். பரலோகத்தை திறந்து காட்டினார். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதன்பை அருமையாயன் அழைத்து அன்பின் தூத நாக செய்தீர். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மேலான காரியங்களை, மேலான ஆசீர்வாதங்களை, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை, பரலோகத்துக்குரிய மன்னாவை, பரலோகத்துக்குரிய மேன்மையை, பரலோகத்துக்கு போக வேண்டிய புதிய பாதைகளை கர்த்தர் உனக்கு இந்த கடைசி நாட்களிலே அவரோடு கூட எவ்வளவு நெருக்கமாய் வருகிறாயோ, எவ்வளவு நெருங்குகிறாயோ, அவர்கிட்ட எவ்வளவு சேருகிறாயோ, அவர் உன்னிடத்தில் சேருகிறார். ஹல்லேலூயா. பல வெளிப்பாடுகளை கர்த்தர் உனக்கு இந்த கடைசி நாட்களை உனக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். 99 வயசுல யோவான் பத்ம தீவில் எல்லாராலும் கைவிடப்பட்டு இனி எனக்கு ஏது பலன், நான் என்ன செய்ய முடியும்? நானும் ஒரு கைதியாக சிறைப்பட்ட ஒரு வாழ்க்கையில இத்தனை வருஷம் இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்தனா எனக்கு தன்னந்தனியாய் விடப்பட்டேன். ஒரு கலக்கத்தோடு பத்ம தீவில் அவர் கர்த்தருடைய நாளிலே தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் யோவானை ஆவிக்குள்ளாக மாற்றினார். நல்ல விடுதலையோடு கூட, விடுதலையோடு கூட, நல்ல விடுதலையோடு கூட இந்த ஆராதனை வேளையில அப்பாவுடைய சமூகத்துல நீ ஆவிக்குள்ளாக மாறும்படியாக, ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya. கர்த்தர் உன்னை ஆவிக்குள்ளாக மாற்ற விரும்புகிறார். ஹalleluya. அப்பாவுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உனக்கு ஹalleluya, ஹalleluya. ஒருவேளை வயசாகி போது கைவிடப்பட்ட நிலைமை என்று வந்திருக்கிற உன்னை கர்த்தரது ஆராதனையிலே ஆவிக்குள்ளாக மாற்றுகிறார். ஒருவேளை சரீர பலவீனத்தோடு வந்திருக்கலாம், வியாதியோடு நீ வந்திருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் என் ஆண்டவர் உன்னை இந்த ஓய்வு நாளிலே ஆவிக்குள்ளாக மாற்றுகிறார். நல்ல கைகளை தட்டி ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்ல ஆவிக்குள்ளாக தேவனுக்கு நல்ல வெளிச்சத்தை, நல்ல வெளிப்பாடுகளை, பரலோக வெளிப்பாடுகளே. ஹalleluya, 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 ஹalleluya. தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய பிரசன்னம் இந்த மாலை வேளை உனக்குள்ள இறங்குகிறது. அந்த அபிஷேகத்தினாலே ஆவிக்குள்ளாக நீ எவ்வளவு மாறுகிறாயோ உனக்கு புதிய பலத்தை கர்த்தர் தருகிறார். ரெகுலா ரெகுலா. நீ வயது சென்றவன் அல்ல, உன் சரீரம் செத்து போன சரீரம் அல்ல. இனி உனக்கு யாரும் துணையில் என்று நீ சொல்ல முடியாது. நான் உனக்கு ரெகுலராய் இருப்பேன், உனக்கு புதிய பலனாய் இருப்பேன், கழுகுக்கு ஒத்த பலனாய் இருப்பேன். நீ துணிந்து பறந்து செல்வாய். ஹalleluya, 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 ஹalleluya. அந்த பலத்தை தேவன் கட்டளையிடுகிறார். ரிபரபரபல ரபல சந்தரபல ரிக்கல ரப ஹந்தரபல. ஹalleluya, ஹalleluya. ஒரு ரெகுலா புதிய பல, புதிய பல. உன் கால்கள் தள்ளாடாதபடி, உன் மனம் பதறாதபடி, உன் சிந்தைகள் வேறுபடுமாய் போகாதபடிக்கு கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னை ஆவிக்குள்ளாய் மாற்றுகிறவர், உன்னை புதிய பலத்தை கொடுக்கிறவர். ஊரா ஹல்பரா ஆலா சீரா மல்கரோ ரபனா. ஓ ஜீசஸ், ஹalleluya. அவர் உன்னோடு கூட இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நித்திரையில் நின்று வீழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். இத்தரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே. ஓ ஜீசஸ், இந்த பூமியில என் ஆண்டவர் உன்னை கைவிடாதபடி நடத்துவார். யாக்கோப்பு கேட்டார், உன்ன உணவை உடுக்க வஸ்திரத்தை தக்க இடத்தை எனக்கு கொடுத்து ஆதரித்தார். நான் திரும்ப வந்து இந்த பெத்தேலை பலி செலுத்துமை ஆராதிப்பேன் என்று சொன்னார். உன் வீட்டை தேவனுடைய வீடாக கர்த்தர் மாற்றுவார். உன் வீட்டை தேவனுடைய வீடாக கர்த்தர் மாற்றுவார். உன் வீட்டிலே பல பிரச்சனையோடு கூட, பல போராட்டங்களோடு கூட, பல அல்லலோடு கூட, பல கேள்விக்குறியோடு கூட ஒருவேளை உன் வீடு இருக்கலாம். ராத்திரி வேளை என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வீட்டை நான் பெத்தேலாய் மாற்றுவேன். தேவனுடைய ஸ்தலமாக, நான் விரும்புகிற ஸ்தலமாக, என் ஜனமாக, என் ஜனமாக, நான் வெளிப்பாடுகளை கொடுக்கிற வீடாக, வானத்தின் வாசலாக உன் வீட்டை நான் திறக்கிறேன். உன் வீட்டை திறக்கிறேன். உன் வீட்டில் உள்ள பயம் விலகிறது, போராட்டங்கள் விலகிறது, அந்தகார கிரியைகள் விலகிறது.
மரண கட்டுகள் விலகிறது, வியாதிகள் விலகிறது, போராட்டங்கள் விலகிறது இயேசுவின் நாமத்தினால. என்னாடுமே துதிப்பாய் என்னாத்துமாவேனி, என்னாடுமே துதிப்பாய். இந்நாள் வரையினில் உன்னதனார் செய்த, இந்நாள் வரையினில் உன்னதனார் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாடுமே துதிப்பார். என்னாத்துமாவேனி, என்னாடுமே துதிப்பார், என்னாடுமே துதிப்பார். என்னாத்துமாவேனி, என்னாடுமே துதிப்பார். கர்த்தர் எல்லா காரியத்தில் இருந்தும் நம்மை விடுதலையாக்கி ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சொந்த ஜனங்களாக தேவனவை மாற்றி இருக்கிறபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தர் கொடுத்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. இல்லாத காரியங்களுக்காக கவலைப்படாத, இருக்கிற காரியங்களுக்காக அப்பாவுக்கு நன்றி சொல்லு. ஒரு குறைவில்லாதபடி, ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் உன்னை போஷிப்பார், நடத்துவார், கிருபை செய்வார். Thank you Jesus. வழி நடத்தும் கிருபைகளை தாரும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னிரப்பா. இந்த கடைசி நாட்கள்ல காரிருள் பூமியும் ஜனங்களை மூடினாலும் கர்த்தருடைய வெளிச்சம் தேவ ஜனங்கள் மேல, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மேல, கர்த்தருடைய திருச்சபைகள் மேல குறைவில்லாதபடி நீர் பாதுகாப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். காலையில் நாம் பார்த்த செய்தியை நான் தொடர்ந்து உங்களோடு கூட பேசும்படிய விரும்புகிறேன். சங்கீதம் 34:10 வசனத்தை நாம் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 34:10 சேர்ந்து வாசிக்கலாம். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லாம் கை எப்படி காட்டுங்க, எல்லாம் அப்படி கை காட்டுங்க. ஒரு நன்மையும் எனக்கு குறைவுபடாது. ஆமென். நான் ஆராதிக்கிற தேவன் யெகோவா ஈரே. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு குறைவின்றி கர்த்தர் நம்மை போஷிக்கிறவராக, பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது அவர் நல்ல மேய்ப்பன். இயேசு யாருங்க? நல்ல மேய்ப்பன். அந்த நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தவர். ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து காப்பாற்றுகிற தேவன். போஷிப்பதும் காப்பாற்றுவதும் ஒரு மேய்ப்பனுடைய வேலை. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால தான் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கிறார். நல்ல மேய்ப்பர் இருக்கிறார். இயேசு சொன்னார், நமக்கு முன்னே, எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும்
கள்ளரும் கொள்ளைக்காரருமாயிருக்கிறார்கள், நானே நல்ல மேய்ப்பன். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம கடைசி நாட்கள் இருக்கிறோம். நம்முடைய தேவன் யார் என்பதை நம்ம அறிய வேண்டும். தேவனை அறிந்தவர்கள் தான், அந்த அறிவொளி இயக்கத்தில் சொல்லுவாங்க, கற்றவன் அதை கற்பிப்பான். ஆமென், ஸ்தோத்திரம். வேதத்தை அறிந்தவன் மூலமாக தேவன் இந்த கடைசி காலத்தில் பலத்த கிரியைகளை செய்ய இருக்கிறார். ஆமென். வேத வசனம் உனக்குள்ள எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கொண்டு உன்னை ஆண்டவர் போஷிப்பார். அல்லேலூயா. நம்ம அடிக்கடி நம்ம பார்க்கிறோம், யாக்கோபை தன்னுடைய தகப்பன் ஈசாக்கு வார்த்தையை சொல்லி அனுப்பினார். வார்த்தையை சொல்லி அனுப்பினார். ஆனால் ஏசாவுக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தையும் ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தையும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தையும் கொடுத்து ஏசாவை நடத்தினார். ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் அழிந்து போனது. ஸ்தோத்திரம். பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது அவர்களுக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தகப்பன் யாக்கோப்புக்கு சொல்லி அனுப்பின ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் மேலே என்றைக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. வேதத்தில் அதனால தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறது, எழுத்துக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. எழுத்துக்குரிய ஆசீர்வாதம் பழைய ஏற்பாட்டில் 28ஆம் அதிகாரம், உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் எழுத்தின்படி ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். ஆனால் எபேசியர் நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. நல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் விரும்ப வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம காலையில் வாசித்தோம் யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4 வசனங்களை வாசித்தோம். அந்த வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் இவர்களை எப்படி நடத்தினார் என்று நம்ம வாசிக்கிறோம். ஒரு நல்ல மெய்ப்பராக கர்த்தர் இந்த ஜனங்களை நடத்தினார். முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்துக்கு அவர்களை நடத்தினார். கர்த்தரே நடத்தினார். எப்படி நடத்தினார்? ஒரு புதிய பாதையை அவர்களுக்கு காட்டினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு சவுலுக்கு 3 வருஷம் ஆயுததாரியா இருந்தார். 10 வருஷம் மாகோன் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தார். அபிஷேகம் இருந்தது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேரம் வரும்போது சவுல் மரித்து போன பிறகு தாவீது ராஜாவாக, யூதாவும் இஸ்ரவேல் கோத்திரத்தாரும் தாவீதை ராஜாவாக உயர்த்தினார்கள். அந்த நேரத்தில் ராஜாவா அவர் அமர்ந்த பிறகு பெலிஸ்தேர் கேள்விப்பட்டு தாவீது மேல யுத்தம் செய்யும்படியாக வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் தாவீது கேட்டான். ஆண்டவர் அவன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அவர்களை மேற்கொள்ளும்படியாய் செய்தார். அப்படி ஜெயித்த சில நாட்களுக்கு பிறகு அதே பெலிஸ்தர் திரும்பி வந்தார்கள். வந்து தாவீதை மேற்கொள்ளும்படியாய் வரும்போது ஆண்டவர் தாவீதை முசுக்கோட்டை செடியின் மரத்தின் பக்கத்தில் நிற்கும்படியாய் சொன்னார். அவன் நின்றான். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பள்ளத்தாக்கில் இருக்கிறார்கள். அந்த பள்ளத்தாக்கு ரெப்பாயும் பள்ளத்தாக்கு, அது ராட்சதர்கள் நிறைந்த பள்ளத்தாக்கு, அது நல்ல கோதுமை விளைச்சலை கொடுக்கிற பள்ளத்தாக்கு, அது ஒரு மோசமான பள்ளத்தாக்கு. சோத்திரம். அந்த பள்ளத்தாக்கில் வந்து பெலிஸ்தர்கள் நிற்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அதற்கு பின்பாக தாவீதை அந்த முசுக்கட்டை செடியின் பக்கத்தில், மரத்தின் பக்கத்தில் நிற்க வைத்தார்.
வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நீ அப்படியே நில்லு. அந்த மரத்தை நிற்க வச்ச பிறகு ஆண்டவர் அந்த மரத்தின் மேலே அவருடைய பிரசன்னத்தை அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சில நேரங்களில் நம்ம நினைக்காத பாதையில, சில நேரங்களில் நம்ம விரும்பாத பாதையிலும் தேவன் நடத்துவார். ஏன்னா விரும்பாத பாதையில ஏன் நடத்துகிறார்? நம்ம இன்னும் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில சரி செய்து கொள்ள வேண்டும். ஏன் ஆண்டவர் சில காரியங்களை மறைத்து அந்த பாதையில தம்மை வெளிப்படுத்துகிறார்? நீ தேவனிடத்தில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரியாக தேவன் நடத்த மாட்டார். நன்றாக கவனிக்க வேண்டும். வசனத்தின்படி ஆண்டவர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது அந்த மரத்தினுடைய இலைகளுடைய இரைச்சலை கண்டபொழுது அந்த இரைச்சல் ஒரு சத்தம் வந்தது. ஒரு புதிய பாதையை தாவீதுக்கு காட்டினார். யுத்தம் செய்து சத்துருக்களை ஜெயித்தார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பாதையை ஆண்டவர் சில நேரங்களில் காட்டுவார். அந்த நேரங்களில் நம்ம காத்திருக்க வேண்டும். அந்த நேரங்களில் நம்ம பொறுமையாக இருக்க வேண்டும். நாம போர் செய்யற மாதிரி நிற்க கூடாது, காத்திருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, காத்திருக்கணும். எவ்வளவு காத்திருக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கும் அவருக்கும் அதிகமான ஒரு நெருக்கத்தை ஆவியானவர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. கலக்கம் இருக்காது, பயம் இருக்காது, மனதில் போராட்டம் இருக்காது. எந்த விதமான அசுத்தங்களும் உன் எண்ணங்களிலே மோத முடியாது. ஆவியானவர் உனக்கோடு கூட உறவாடுகிற ஒரு கிருபையை தருவார். அல்லேலூயா. அவரும் நீ ஒன்றாக மாறி விடுவீர்கள். அதுதான் வேதம் சொல்லுது. சோத்திரம். கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. இந்த ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடவில்லை. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, சோத்திரம். ஆண்டவர் நல்ல மெய்ப்பராக ஒரு நாள் தாட்சி அடையாதபடி கர்த்தர் அவர்களை நடத்தினார். எகிப்திலிருந்து கானானுக்கு நடத்தினார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தாலும் கானானை நோக்கி பயணம் செய்தாலும் தேவன் அவர்களுக்கு நல்ல மெய்ப்பராக மோசேயையும் ஆரோனையும் யோசுவாவையும் கர்த்தர் ஒரு மெய்ப்பனை போல அவர்களை வழிநடத்தி இந்த ஜனங்களை வழிநடத்தத்தக்கதாக ஆண்டவர் ஒரு நல்ல மெய்ப்பராக அவர்களை நடத்தினாலும் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை என்ன செய்தாங்களா, மட்டுப்படுத்தினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, பழைய காரியங்களை நினைத்தார்கள். எல்லாம் சொல்லுங்க. பழைய ஆண்டவர் ரட்சித்து இருக்கிறாரு, அபிஷேகம் பண்ணிருக்கிறாரு, உயர்த்தி இருக்கிறாரு, கிருபையை கொடுத்திருக்கிறாரு, வரங்களை கொடுத்திருக்கிறாரு, வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. ஆனா என்ன பண்றோம், நம்ம அவரை மட்டுப்படுத்துகிறோம். விலங்கலையா, விலங்கலை. இயேசு யார்? அவர் எப்படிப்பட்ட தேவன்? அவர் நல்லவர். ஆமென். அதுதான் சங்கீதம் 136 வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர் நல்லவரா இருக்கிறார். நாம எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையை டெடிகேட் பண்றோமோ, சோத்திரம். இயேசு நல்லவர்,
இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். எவ்வளோ நம்மை டெடிகேட் பண்றோமோ, எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அவர் நல்லவர்னு சொல்லி நம்ம எவ்வளோ நம்மளை அர்ப்பணம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு வேதம் சொல்லுகிறது, உத்தம இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவா. அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். இங்க வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நடத்தினாலும் ஒரு குறைவில்லாமல் நடத்தினாலும் தேவனை நம்ம மட்டுப்படுத்துறோம். நல்ல கவனி. ஒரு புது வருஷத்துக்குள்ள வந்திருக்கிற, பழைய நினைக்காத, பழைய காரியங்களுக்குள்ள உன் மனதை செலுத்தாத, பழையபடியே நீ வாழாத. ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய துவக்கத்தை எப்படி துளிர் விடுகிறதோ அதுபோல ஒரு புதிய துளிரை போல என் ஆண்டவர் உன் வாழ்க்கையை நடத்த விரும்புகிறார். ஆனா நீ மட்டுப்படுத்தாத, பழைசையே சொல்லாத, பழைசையே பேசாத. சோத்திரம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆல் திங்ஸ் நியூ. எல்லாம் புதிதாயின. பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், மேலானவைகளையே தேடுங்கள், பழசையே தேடாத. சோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அபூர்வமான காரியம், இதுவரை பார்க்காத அதிசயம், இதுவரை பார்க்காத அற்புதங்கள், இதுவரை கேள்விப்படாத தேவனுடைய பிரசன்னம். ஆமென். இதுவரை உன் வாழ்க்கையில இல்லாத ஒரு திருப்பு முனையை, இதுவரை உன் வாழ்க்கையில குடும்பத்தில் உன் பிள்ளைகள் மத்தியில பார்க்காத ஒரு ஆழ்வுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த ஆண்டு உனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீ நன்றி சொல்ல வேண்டும். தேவன் என்னை நடத்துகிறார் என்ற விசுவாசம் உனக்கு இருக்கணும். அவர் எனக்கு ஒரு நல்ல மெய்ப்பராயிருக்கிறார். அதனால தாங்க ஆண்டவராக இயேசு யோவான் 10 சொன்னாரு, நானே நல்ல மேய்ப்பேன். நான் உன்னை மேய்ச்சன்னு சொன்னா, உன் குடும்பத்தை நடத்தணும் சொன்னா ஒரு குறைவு இருக்காது. ஆமென். அல்லேலூயா. எந்த குறைவில்லாமல் யெகோவா ஈரே, எந்த ஒரு குறைவில்லாதபடி நம்முடைய தேவைகளை தேவன் சந்திக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். குறைவு ஏற்படாது. தேவையானாலும் எனக்கு ஆண்டவர் ஒரு தேவை இருக்கும்படியாக செய்வார். அல்லேலூயா. குறைவான சூழ்நிலையில கர்த்தர் என்னை விட மாட்டார். எந்த சூழ்நிலை விட மாட்டாரு? குறைவான சூழ்நிலை விட மாட்டார். குறைவு ஏற்படுத்தும்படியான காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்காது. காரணம், கர்த்தர் எனக்கு நல்ல மெய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதைதான் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய பிள்ளைகளே அவர்கள் மட்டுப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு புதிய இடத்துக்கு கொண்டு போகும்போது பழையசையே நினைத்தார்கள். சிலர் போக முடியாமல் போய்விட்டது. நல்ல கவனி. இந்த புதிய வருஷத்துல அப்பா உன்னை ஒரு நல்ல மெய்ப்பராக நடத்துகிறார். நீ பழையத நினைச்சேனா புதிய ஆசீர்வாதத்துக்கு போக முடியாது. புதிய எல்லைகளுக்குள்ள அப்பா உன்னை நடத்த முடியாது. புதிய புதிய வாசல்களை உனக்கு திறக்க முடியாது. ஆமென். ஸ்தோத்திரம். அதனால தேவனை மட்டுப்படுத்தாதே. அவர் நல்ல மெய்ப்பராக உன்னை நடத்துவார். அவர் உன்னை நடத்தும் போது ஒரு குறைவும் இருக்காது. அல்லேலூயா. யாத்திராகமம் புஸ்தகம் 14 19 20 வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்திராகமம் 14 19 20.
அவர்களுக்கு முன்னிருந்த மேக ஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. அது எகிப்தியருடைய சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் நாள் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவில் வந்தது. ஆமென். ஒரு நல்ல மேய்ப்பர் தம்முடைய ஜனங்களை எப்படி நடத்தினார் என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆண்டவர் நமக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். நல்ல கவனிக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம், நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமென். சோத்திரம். ஆண்டவர் நடத்தும் போது ஒரு சேதமும் வராதையா. எந்த சத்துருவும் உன்னை மேற்கொள்ள வேண்டும் என்று நல்ல கவனிக்கணும். கர்த்தருடைய சேனையை சத்துரு மேற்கொள்ள வேண்டும் என்று துரத்தி கொண்டு வந்தாலும் நல்ல கவனிக்கணும். நல்ல மேய்ப்பர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிரசன்னத்தை அனுப்பி சத்துரு நம்மை நெருங்காதபடி, சத்துரு நம்மை தொடாதபடிக்கு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உன்னுடைய பொருளாதாரத்தை தொடாதபடி, உன் கால்நடைகளை தொடாதபடி, உன் விளைச்சல்களை தொடாதபடி, உன் மிருக ஜீவன்களை தொடாதபடி, உன் வயசு, உன் தாயும் தகப்பனும் வயசானவர்களை சத்துரு தொடாதபடி, எந்த ஒரு பலவீனங்கள் மேற்கொள்ளாதபடி அவர் பிரசன்னம் உன்னை பாதுகாக்கும். கையை தட்டி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் உன்னை தொடாதபடி பாதுகாப்பார். அவருடைய பிரசன்னம் உன்னை மேற்கொள்ளாதபடி பாதுகாப்பார். அவருடைய பிரசன்னம் ஒரு நாள் நீ சோர்ந்து போகாதபடி, வழி தெரியாமல் திசை தெரியாமல் போகாதபடிக்கு அவருடைய பிரசன்னம் உன்னை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய வழி நடத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்துகிறார், ஆலோசனை தருகிறார். எந்த ஒரு சத்துருவும் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை அனுப்பி நடத்துகிறார். எப்ப மேய்ப்பனுடைய வேலை என்னன்னு சொன்னா, சோத்திரம். ஆடுகள் பின்னால வரும், மேய்ப்பர் எப்படி போவாரு? முன்னால போவாரு. ஆமென். அதனால தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது சொன்னார், யாத்திராகமம் 33:16, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறபடினால அவருடைய சமூகம் நீ எங்க போனாலும் சரி, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, வீட்டுக்காரர் வேலைக்கு போனாலும் சரி, நீ எங்க போனாலும், ஊழியத்துக்கு போனாலும் அவருடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் தாங்க நல்ல மேய்ப்பர். ஆமென். எப்படிப்பட்ட மேய்ப்பருங்க? நல்ல மேய்ப்பர். பார்வோனுடைய சேனை கோபத்தோடு வருது. ஒரு நிமிஷம் சேர்ந்திருந்தா மொத்த பேரையும் அழிச்சிருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அக்கினி மதிலாக இருந்து பாதுகாத்தார். தண்ணீரை பிளந்து ரெண்டு பக்கம் ஐஸ் கட்டிய போல நின்றது. தண்ணி எப்படி நின்று போச்சு? ஐஸ் கட்டிய போல நின்றது. காரணம், ஆண்டவர் கீழ்காற்றை வீச பண்ணினார். அல்லேலூயா. உறைந்து போயிற்று. அப்படியே நின்னது பாருங்க. சோத்திரம். ஒரு மதிலாக, எல்லாம் வாய்த்தான் சொல்லுங்க, ஒரு மதிலாக. ஆமென். அப்ப உனக்கு மதிலா இருப்பார் ஐயா.
ஆமென். உன் பிள்ளைகளுக்கு மதிலாய் இருப்பாரு, உன் வாழ்க்கையில மதிலாய் இருப்பாரு. எந்த சத்துரு உன்னை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் மதிலாய் இருப்பார். நீ கடந்து செல்லுகிற வரையிலே ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். அதுதான் வேதம் சொல்லுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயா 52:12. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். சோத்திரம். இந்த மேய்ப்பன் எப்படின்னா போங்க அப்படின்னு ஆட்டை ஓட்டி விட்டுற மாட்டாரு. சோத்திரம். அது கூலிக்கு மேய்க்கிற மேய்ப்பர். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், எத்தனையோ ஆசாரிகள் இருந்தார்கள், எத்தனையோ ராஜாக்கள் இருந்தார்கள். அவளெல்லாம் கூலிக்காக மேய்ச்சிட்டு போயிட்டான். ஆனா நல்ல மேய்ப்பன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல, ஆடுகளுக்கு முன்னே சென்றார். காரணம் அவர் வழிகாட்டுறாருங்க, வழிகாட்டுறாரு. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரத்தில், வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அவர் தான் என் வழி. அவருக்கு அதில் விசாரி. போகலாமா போகக்கூடாதா, செய்யலாமா செய்யக்கூடாதா, நடக்கலாமா நடக்கக்கூடாதா, கட்டலாமா கட்டக்கூடாதா, அவரிடத்தில் கேளு. அவர் நல்ல மேய்ப்பர், பியூட்டிஃபுல் கவுன்சிலர், நல்ல ஆலோசனை கர்த்தர். ஆமென். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஜனங்களுக்கு முன்னே ஒரு நல்ல மெய்ப்பராக கடந்தார். அது எதை காட்டு சொன்னா, ஒரு தகப்பனை போல ஒரு பொறுப்பாக தேவன் இருக்கிறார். ஆமென். இந்த வருஷம் ஆண்டவர் ஒரு நல்ல மெய்ப்பராக ஏன் இருக்கிறார் தெரியுமா உனக்கு? ஒரு ரெஸ்பான்சிபிள், ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்குது. ஆமென். என் ஆடுகள் நல்ல சாப்பிடணும், போஷிக்கப்படணும், நல்ல காப்பாற்றப்படணும், நல்ல கவனிக்கணும். எத்தனை வருஷம் நம்ம சர்ச்சில் இருக்கிறோம்? ஜாயம்மா, நீங்க எத்தனை வருஷம் ஆகுது கிறிஸ்டியன் ஆகி? சும்மா சொல்லுங்க. 10 வருஷம் இருக்குமா? 10 வருஷம் இருக்கும். ஆடு வெள்ளாடு வந்து வருஷத்துல 2 தடவை குட்டி போடும். செம்மறி ஆடு வருஷத்துல 1 தடவை தான் குட்டி போடும். சோத்திரம். நல்லா கவனிக்கணும். மேய்ப்பதற்காக நல்ல நல்ல தழைகள்லாம் கொடுத்து காட்டில் நல்ல புல்லெல்லாம் போட்டு நல்லா வளர்ப்பார், போஷிப்பார். சோத்திரம். எப்படியாகிலும் வருஷத்துல 2 குட்டி போடணும். செம்மறி ஆடு வருஷத்துல 1 குட்டி போடும். சோத்திரம். மேய்ப்பனுடைய ஒரு ரெஸ்பான்சிபிளாக தான். ஏன்னா கஷ்டப்பட்டு மேய்க்கிறாங்கல்ல, சும்மா சாதாரண காரியம் அல்ல. ஆடு மாடு மேய்ப்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. இஸ்ரவேல்ல ஆபிரகாமுடைய சந்ததி ஆடுகளை மேய்க்கிற சந்ததி. யோசேப்பு தன் தகப்பனை நிறுத்தும் போது பார்வோனுக்கு முன்பதாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு, நாங்க ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். சோத்திரம். ரொம்ப கடினமான ஒரு வேலை மேய்ப்பனுடைய வேலை. நல்லா கவனிக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவ்வளோ கஷ்டப்பட்டு மேய்ச்சி பலன் இல்லாமல் போயிடக்கூடாது. சோத்திரம். சில ஆடுகள் நல்லா சாப்பிடும், கொழு கொழுன்னு வரும் பாருங்க. சோத்திரம். கட்சியில் பார்த்தா குட்டியே போடாது. வருஷத்துல 2 குட்டியும் போடாது, வருஷத்துல 1 குட்டியும் போடாது. குட்டி போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்லா சாப்பிட்டு 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 கொழுப்பு ஏறி போய் சோத்திரம் கர்ப்பப்பையே மூடிடும். கட்சியில் மேய்ப்பன் பார்ப்பாரு, இதெல்லாம் பலனே கொடுக்கலையே, கொண்டு போயிட்டு கசாப் கடையில் ஓட்டுருவார். முடிஞ்சு போச்சா, சாப்டரே முடிஞ்சு போடும். சோத்திரம். ஆனால் இந்த தகப்பன் அப்படி அல்ல, ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்குது அவருக்கு. ஆமென். அல்லேலூயா. நான் மேய்ப்பரா இருக்கிறேன், என் ஜனங்களின் ஆடுகளாய் இருக்கிறார்கள். ஆமென். என் ஆடுகளின் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியும், என் ஆடுகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்.
ஆமென். ஆண்டவர் அதை விரும்புறாரு பாருங்க. சோத்திரம். அதை தான் வேதம் சொல்லுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 5, 6 வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 1 அதிகாரம் 5, 6. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் நடந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த குடும்பத்தை தேவன் எப்படி நடத்துறாரு பாருங்க. எப்படி நடத்துறாரு பாருங்க. ஒரு குடும்பம்னு சொன்னா, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் நன்றாக கவனிக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் இப்படியாக நம்முடைய குடும்பம் மாற வேண்டும். அல்லேலூயா. சோத்திரம். சகரியா, எலிசபெத் இந்த 2 பேரும் சோத்திரம் தேவ ஆலயத்தில் ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுது, எப்படி நம்மளை கைட் பண்ணுது, வார்த்தை எப்படி கைட் பண்ணுது. சில நேரங்களில் ஆண்டவர் நேராக வந்து உன்னை கைட் பண்ணுவார். சில நேரங்களில் வசனத்து மூலமா தான் உன்னை வழி நடத்துவார். அவருக்கு விருப்பமான நேரம் வந்து வழி நடத்துவார். இல்லைன்னு சொன்னா வார்த்தையின் மூலமாக தான் கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். இதை மட்டும் நீ மறந்துடாத. வாழ்க்கையில அவருக்கு நேரடியா வந்து பேசினார், எனக்கும் பேசணும் அப்படின்னு எனக்கு கேட்டுனே இருக்காத. சோத்திரம். வார்த்தையின் மூலமா உன்னை கர்த்தர் நடத்துவார். ஆமென். அதுக்கு தான் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில அனுப்பப்பட்டு இருக்கிறார். நீ எவ்வளவு வார்த்தையை நீ பெற்றுக்கொள்ளுகிறாயோ அந்த வார்த்தையின் மூலமாக ஆவியானவர் உன்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த 2 பேருடைய வாழ்க்கையில ஒரு குறைவு இருந்தது. என்ன இருந்ததுங்க? குறை இருந்துச்சுங்க. குறை இருந்தது. பிள்ளை இல்லாத குறை. சோத்திரம். சகரியாவுக்கு கடைசி தருணம். பிரதான ஆசாரியனாக பலிபீடத்தில் தூப வர்க்கத்தை போட்டு தேவ சமூகத்தில் அசைவாட்டுகிற ஒரே ஒரு பாக்கியம். கடைசி ரிட்டையர்ட் ஆக போறார். வயசான சூழ்நிலை. மனைவியும் எலிசபெத்துக்கு குழந்தை இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில சோத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு வாய்ப்பு சீட்டு போட்டார்கள். சகரியாவின் பேரில் விழுந்தது. ஆசாரியனாக, பிரதான ஆசாரியனாக. ஆசாரியனா இருந்தாரு. ஆனா கடைசி நேரத்தில் அவர் ரிட்டையர்ட் ஆகிற நேரத்தில் சோத்திரம் 80 வயசுல அவருக்கு சீட்டு விழுந்தது. கடைசி தருணம். அதுக்கு பிற்பாடு ஆசாரிய ஊழியத்தை அவர் செய்ய முடியாது. ஆசரிப்பு கூடாரத்தில் பழைய ஏற்பாட்டில். ஆனா வேதம் சொல்லுது அந்த நேரத்தில் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே தடுமாறி அந்த ஆசாரிய ஊழியத்தில் நிற்கும் பொழுது அந்த 2 பேரும் ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை, கற்பனைகளை, அவங்க வாழ்க்கையில ஒரு குறைவு இருந்தது. சரீர பிரகாரமான ஒரு பிள்ளை இல்லாத ஒரு குறைவு இருந்தது. ஆனா வேதம் சொல்லுது அந்த கடைசி நேரத்தில் அப்பாவுடைய வார்த்தையை அவங்க எப்படியெல்லாம் கை கொண்டு நடக்க 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 நல்லா கவனிக்கணும். கடைசி நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த எலிசபெத்துக்கு ஒரு சத்தம் கேட்குது, நீ ஒரு பிள்ளையை பெறுவ. ஆமென். அல்லேலூயா. சகரியாவுக்கு அந்த சத்தம் கேட்டது. சந்தேகப்பட்டான். ஊமை ஆக்கிட்டார். அவனை பேசாதபடி பண்ணிட்டார். சோத்திரம். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சில நேரங்களில் தம்முடைய பிரசனத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக உன்னோடு பேசும்போது சந்தேகப்படாத. கர்த்தர் பேசும்போது சந்தேகப்படாத. வசனத்து மூலமா பேசுறாருன்னு சொன்னா, இடைப்படுறாருன்னு சொன்னா, ஜபத்தில் உன்னோடு இடைப்படுறாருன்னு சொன்னா,
வேதத்தின் மூலமா உன்னோடு இடைப்படுறாரு சொன்னா நீங்க சந்தேகப்படக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, அவனுக்குள்ள இருந்த கடைசி நாளில் இருந்த அவன் மனக்குறையை, அவனுடைய சரீரத்தில் இருந்த குறைபாடுகளை கர்த்தர் நிறைவாக்கினார். அல்லேலூயா. அதனால தாங்க தாவீது சொல்லுகிறார், சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் இருந்த குறைவை ஆண்டவருடைய சமூகத்தில் தேவன் நிறைவாக்கினார். அவர் தாங்க நல்ல மேய்ப்பர். உன் குடும்பத்துள்ள என்ன குறைவு இருந்தாலும், சரீர பிரகாரமான குறைவு இருந்தாலும், ஆவிக்குரிய குறைவு இருந்தாலும், பொருளாதாரத்தில் குறைப்பட்டிருந்தாலும், கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு குறைவில்லாதபடி நான் உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உபாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். உபாகமம் 2:7. உன் தேவனாகிய கர்த்தர் இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல் என்றார். எல்லாம் நீங்க என்ன சொல்லணும்? இந்த வருஷம் முழுசும் என்ன சொல்லணும்? எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். டாக்டரே பரிசோதித்து சொன்னாலும் நீ சொல்லணும், வேத வசனத்தின்படி சொல்லணும், எனக்குள்ள குறைவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா நடத்துகிறவர் யாருங்க? நல்ல மேய்ப்பர். நடத்துகிறவர் யாருங்க? நல்ல மேய்ப்பர். 1-2 வருஷம் இல்லைங்க, அது இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் நடத்தினார். எங்க நடத்தினார் ஐயா? வனாந்தரத்தில் நடத்தினார். குறைவு இருந்துச்சா? இல்லை. வஸ்திரம் பழுதாகவில்லை, கால்கள் வீங்கி போகவில்லை. சோத்திரம். நம்ம காலை தொங்க போட்டாவே வலிக்குது, வீங்கி போகுதுன்னு சொல்றோம். கொஞ்ச நேரம் நின்றுந்தாவே கால் வீங்கி போகுதுன்னு சொல்றோம். ஆனா 40 வருஷம் கர்த்தர் வனாந்தரத்திலே நடத்தினார், ஒரு தகப்பனை போல. ஆமென். நல்ல கவனி. ஒரு நல்ல மேய்ப்பருடைய ஒரு விசேஷமான குணம் என்னன்னு சொன்னா, ஒரு குறைவில்லாதபடி நடத்துவார். ஆமென். இந்த வருஷம் ஆண்டவர் சொல்றாரு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கு ஒரு குறைவு இருக்காது. ஆமென். அந்த வசனம் கடைசியா வாசிக்க முடிக்கலாம். ஸ்தோத்திரம். வாசித்த வசனத்தை வாசிங்க. இந்த 40 வருஷமும் உன்னோடு கூட இருந்தார். இருந்தாரா? இருக்க போறாரா? இருப்பாரா? இருந்தார். அப்போ ஒரு நல்ல மெய்ப்பராக ஏசப்பா நம்ம கூட இருந்தால், நல்ல மெய்ப்பராக பரிசுத்த ஆவியான் நம்மோடு கூட இருந்தால் குறைவு இருக்குமா? குறைவு இருக்குமா ஐயா? ஏம்மா குறைவு இருக்குமா? எல்லாம் அப்படியே கையை உயர்த்தி கண்ணை மூடி பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இந்த வசனத்து மேல கையை வைங்க. இந்த வசனத்து மேல கை வைங்க. உபாகமம் 2:7 மேல கை வைங்க. ஸ்தோத்திரம். நல்ல வாய் திறந்து சொல்லுங்க. நல்ல வாய் திறந்து சொல்லுங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எங்களோடு கூட இருக்கிறார், என் பிள்ளைகளோடு கூட இருக்கிறார், என் ஊழியத்தோடு இருக்கிறார், என் பெற்றோர்களோடு கூட இருக்கிறார், எங்கள் தேசத்தில் தேவன் எங்களோடு இருக்கிறார், எங்கள் ஊழியத்தில் தேவன் எங்களோடு இருக்கிறார், திருச்சபைகளில் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், ஊழியக்காரரோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஒரு குறைவு இருக்காது. குறைவா கர்த்தர் நடத்த மாட்டார். எங்கள் சரீரத்தில் எத்தனை குறைவுகள் வந்தாலும் கர்த்தர் அதை நிறைவாக்குவார்.
ஹalleluya ஹalleluya. நல்ல கையை தட்டி அப்பாவே, நல்ல கையை தட்டி அப்பாவே, ஒரு அபிஷேகத்துக்குள்ள, ஒரு அபிஷேகத்துக்குள்ள, ஒரு அபிஷேகத்துக்குள்ள, ஒரு அபிஷேகத்துக்குள்ள கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. அவர் நடத்தினார்னா ஒரு நன்மை குறைபடாது. அவருடைய சமூகம் இருக்குதுன்னு சொன்னா ஒரு நன்மை குறைபடாது. Holy Spirit உன்னை நடத்துவார் சொன்னா ஒரு நன்மை குறைபடாது. ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். அவர் நல்ல மேய்ப்பன், ஜீவனை கொடுத்தவர், உனக்காக ஜீவனை கொடுத்தவர், உனக்காய் ஜீவனை கொடுத்தவர். அவருடைய சத்தத்தை கேட்டு நீ நடக்கணும். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போ, இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போ. ஏசப்பா உன்னை நடத்துவார், பரிசுத்த ஆவியானவர் உன்னை நடத்துவார். மைப்பனுடைய சத்தத்தை நீ கேட்கணும். கீழ்ப்படியாமல் ஓர் நாள் ஓடி ஓடி ஒளிந்தேனே, கீழ்ப்படியாமல் ஓர் நாள் ஓடி ஓடி ஒளிந்தேனே. மெய்ப்பனை விட்டு கீழ்ப்படியாமல் ஓடின ஆடு முதலிலே சிக்கி கொண்டது. ஆனா நல்ல மெய்ப்பன் அந்த ஒரு ஆட்டை தேடி வந்தார். அவர் தாங்க இயேசு. அவர் உன்னை தேடி வந்திருக்கிறாரு. இந்த ராத்திரி வேளை உன்னை தேடி வந்திருக்கிறாரு. எப்படிப்பட்ட சிக்கல் இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு சிக்கல் உனக்கு இருக்குது. அந்த சிக்கலை ஏசப்பா இன்னைக்கு மாத்துறாரு. இன்னைக்கு டுடே, இப்பொழுது நீ விசுவாசித்தால் இப்பொழுது அந்த அற்புதம் உனக்குள்ள நடக்குது. நல்ல கை தட்டி அந்த அபிஷேகத்தை பெற்றுங்க. அப்பா உன்னை தேடி வந்து தூக்கி எடுக்கிற ஒரு மேய்ப்பன். கவலை கண்ணீரை துடைக்கும் என்றென்றோ காணாமல் தியங்கிடும் கல்வாரி ஒன்றுண்டே. கவலை கண்ணீரை துடைக்கும் என்றென்றோ. ஏசப்பா, நானே நல்ல மேய்ப்பன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். நானே ஆடுகளுக்கு வாசல், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி உங்களுக்கு எந்த ஒரு குறைவும் ஏற்படாது என்ற வார்த்தையின்படி, சங்கீதம் 34:10 வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் குறைவில்லாதபடி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். இந்த இரவுக்குரிய சமாதானத்தை தாரும். இந்த ராத்திரி வேளை எங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டிய உம்முடைய பரிசுத்தமான தேவ தூதர்கள் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு பணிவிடை செய்வார்களாக. காலையில் உம்மை துதிக்கிற துதியோடு கிருபை செய்யுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை
உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி இப்பொழுதும் எப்பொழுதும் கிருபையாய் இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள் கர்த்தருடைய நாமத்தினால. ஆமென், ஆமென். ஒரு வாழ்த்துங்க. God bless you. Praise the Lord. Praise the Lord.